வணக்கம் அன்பர்களே. கண் திஷ்டி, இந்த ஓமளிப்பு, இந்த செய்வனை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கான்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில இருந்து கொண்டுதான் இருக்குது அன்பர்களே. சில பேர் அது பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து தப்பிப்பதற்காக நம் கண் திஷ்டி இந்த மாதிரி எல்லாம் போவது உண்டு. அப்படி கண் திஷ்டி எப்படி சுத்தணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவு இருக்க போது. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் கண் திஷ்டி சுத்தணும். அது எப்ப சுத்தணும்னா சாயந்தரம் நைட்டு தான். எல்லா பேரும் தூங்குன டயத்துல அந்த டயத்துல இருந்து வயதுக்கு மூத்தவங்க தான் சுத்தணும். கண் திருஷ்டி சுத்தக்கூடியவங்க, அந்த கண் திருஷ்டி யாருக்கு கண் திருஷ்டி பட்டிருக்கோ அவங்களுக்கு மூத்தவங்களா இருக்க வேண்டிய அமைப்பை கொடுத்துடணும். முச்சேந்தியில தான் பூசணிக்காவா இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி எரிக்கக்கூடிய சாம்பல்கள், அந்த அதாவது மிளகாவத்தை, இந்த உப்பு இதெல்லாம் போட்டு எரிக்கக்கூடியதா இருந்தா கூட முச்சேந்தியில தான் எரிக்கணும். சில பேர் வீட்டு முன்னாடியே அந்த கண் திருஷ்டி இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா ஏதாச்சும் நம்மளுக்கு தான் பாதிப்பை கொடுக்கும். முச்சேந்தி தான்